சிவாய நம்ம வாழ்க உண்டு உங்கள் சக்தி எல்லாமே இறைவனுக்கு தெரியுங்க. நமக்கு இறைவனுக்கு எதையுமே தெரியாதுன்ற நினைப்பில் நமக்கு தான் எல்லாம் தெரிகின்ற நினைப்பிலேயே நிறைய விஷயங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குங்க. இறைவன் அணுவின், அதாவது இறைவன் நினைத்தால் மட்டும்தான் அணு கூட அசைகின்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. அந்த நினைப்பை மறந்து நம்ம தான் அப்படின்னு நினைப்பிலேயே ஓடுறதுனால தான் நம்மளும் துன்பத்தில் மாட்டிக்கிறோம், மற்றவங்களுக்கும் துன்பத்தில் மாட்ட வச்சு மீளா கஷ்டத்தை நம்மளே எடுத்துக்கணும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்றது ரொம்ப உண்மையான விஷயங்க. ஆக்சுவலி எல்லாமே அந்த ப்ரோக்ராம் இறைவன் செய்து தான் நம்மளை அதில் பயணிக்க வைக்கிறான்றதை புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. சிவாய நமக்கு திருச்சிற்றம்பலம். இறைவன் நல்லதை மட்டும்தான் செய்யறதுக்கு நம்மளை பயணிக்கிறார தவிர தீயதை நம்மளே தேர்ந்தெடுத்து தான் அதில் பயணம் பண்ணுறது நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அதாவது இந்த 6வது அறிவுன்னு சொல்லக்கூடியது நுண்ணறிவு. சரியாக நம்ம பயன்படுத்தாத, நல்லதை தேர்ந்தெடுக்காத, கஷ்டத்தை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு போகும்போது துன்பத்தின் வழியாக நம்ம பயணிக்கும்போது இன்பம் நிச்சயமாக நம்ம வழியில் அந்த வழியில் பயணிக்காது புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. இறைவன் படைப்பில் மகிழ்ச்சி மட்டும்தான் மனிதன் அறிவினால் கண்டுபிடிச்சி துன்பன்றதை மனசார நம்ம உணர்ந்துட்டுனா போதுங்க. நற்றுணையாவது நமச்சிவாய திருநீலகண்டம். இறைவன் மகிழ்ச்சியாக இருக்க மனிதனை படைத்தான். மனிதன் சக மனிதனை காயப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும், துயரப்படுத்தணும், வேதனைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துன்ப நிலையை அவனே உருவாக்கிட்டு அதுலேயே அவன் மாட்டி ஓண்டுக்கிட்டு இருக்கான்றதை ஒரு வினாடி யோசிச்சா போதுங்க. நற்றுணையாவது நமச்சிவாய திருநீலகண்டம். என்ன மழகான எல்லாம் மழகாம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்.